ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். இந்த மட்டும் காத்தே நேசர் இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? நம்ம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம தேவனை ஆராதிக்கும் போது ஒரு புதிய பலத்தை நம்ம உணர முடியும். அவரை பாடும்போதே நம்ம ஆவிக்குள்ள, ஆத்மாக்குள்ள, சரீரத்தில் விடுதலை உணர முடியாமல் நம்ம சேர்ந்து விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். இந்த மட்டும் காத்தை நேசு இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடி இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தே நேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமானி ஊற்றிடுமே, மகிமானி ஊற்றிடுமே. சோத்தரிப்போம் நாமே துதிகளை, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. சோத்தரிப்போம், சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசு சோதனை போதிலும், சாபப்பிசாசு சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்தே நேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தே நேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம், சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சோத்தரிப்போம் ஆமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம்
கர்த்தரேசுவை நல்ல சத்தத்தை வைத்து சோதரிப்போம் சோதரிப்போம். ஆமென். அப்பா உண்மை நாங்கள் சோதனை காண்டவருமே துதிகளோடு துதிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் இவர் நம்முடைய தேவனாய் இது நடத்துகிற தேவனை சோதரிப்போம் சோதரிப்போம். துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அப்படி சேர்ந்து சொல்லாமா? சோதரிப்போம் சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஆமென். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்கள் துதிகள் நடுவில் கர்த்தர் உலாவுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலும் விரும்பியாக்குகிறோம். எங்கள் துதி சோத்திரத்தை கர்த்தர் அங்கிருத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை செப்பி நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நல்லா வர்ஷிப் பண்ணோம். ஸோ தேவ ஆவியானவர் நிச்சயம் நம்ம இருக்கிற இடங்களை உலாவுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும்னா அவரை துதிக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு மகிமையை மேகும். அவரை துதிக்கிற எல்லா இடத்துலையுமே தேவ பிரசன்னத்தை உணர முடியாமே. அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கினாவே அந்த இடத்துக்கு வியாதிகள் மறையும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், பலன் உண்டாகும். ஆமென். நீங்கள் துதிக்கிற துதி உண்மையானதாக முழு மனதோட காலை எழுந்தது எதை குறித்து யோசிக்காம என் அப்பாவை நான் சோதரிக்க போகிறேன், என் தகப்பனை என்னை வாழ வைக்கிற இயேசுவை நான் துதிக்க போகிறேன். அந்த மனநிலையில் நம்ம தேவனை ஆராதிக்கும் போது, தெய்வ சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். நிச்சயம் இயேசப்பா நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம சில வசனத்தை பார்க்குறோம். நேற்றைக்கு சங்கீதம் 1 நம்ம பார்த்தோம். இன்றைக்கி சங்கீதம் 2 நான் வாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் வேதாகமம் கையில் இருந்தால் எடுத்து நீங்கள் வாசிங்க, அல்லது நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓகே, நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஸோ இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 2ல் 12 வசனங்கள் இருக்குது. ஸோ இந்த 12 வசனங்களை குறித்து நம்ம இன்றைக்கி சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இந்த 12 வசனங்கள் எதை சொல்கிறது சொல்லி நம்ம சில காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம தொடர்ந்து நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதம் 2வது சங்கீதம் எதை பற்றினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேசியாவை பற்றின முதலாவது சங்கீதம். என்ன சங்கீதம்? மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்டதான சங்கீதம் தான் இந்த 2வது சங்கீதத்தில். 2வது சங்கீதமே மேசியாவை பற்றினதான சங்கீதம். ஸோ நமக்கு தெரிந்தபடி முதலாவது சங்கீதம் எப்படி வந்துச்சுன்னா, ஸோ சங்கீதம் 1 பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் சுபாவத்தையும் துன்மார்க்கரின் சுபாவத்தையும் பற்றி தெளிவாக சொல்லுது. ஸோ நீதிமான்கள் எப்படிப்பட்ட குணநல முடிவுலாம் இருப்பாங்க, துன்மார்க்கர் எப்படிப்பட்ட குணநல முடிவு இருப்பாங்க. ஸோ நீதிமான்கள் வேதத்தை தியானிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் உண்டாயிருக்குன்னு சொல்லி ஒரு மரத்தை நீர்க்காலை ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பிட்டு, அந்த மரம் எப்படி நீர்க்காலை ஓரமாக இருக்கும்போது
செழிப்புள்ளதாக இருக்கிறதோ, அதே போல் கர்த்தருடைய வசனத்தையுமே தாகமாக இருக்கிற மனுஷன், தாகமாக இருக்கிற நீதிமான் செழிப்புள்ளவனாக ஆசீர்வாதம் உள்ளவனாய் விளங்குவான்னு சொல்லி நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த சங்கீதம், முதலாவது சங்கீதம் நீதிமங்க சுபாவத்தையும் துன்மார்க்கன் சுபாவத்தையும் தெளிவாக சொல்லுது. இந்த ரெண்டாவது சங்கீதம் பார்த்தீங்கன்னா மேசியாவை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். மேசியாவை பற்றின முதலாவது சங்கீதம் வேதாகமத்தில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா சங்கீத பகுதியில் நான் சொல்கிறேன். சங்கீத பகுதியில் ரெண்டாவது சங்கீதம் மேசியாவை பற்றிதான காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. இந்த சங்கீதம் பொருளடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, மனுஷர் மேசியாவை மறந்து விட்டார்கள், மனுஷங்க மேசியாவை மறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது. ஸோ மேசியாவை பற்றி முதலாவது சங்கீதம் அதில் பொருளடக்கத்தில் முதல்ல பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மனுஷர்கள் மேசியாவை மறந்து விட்டார்கள். ரெண்டாவது உபத்திரவும் 1000 வருடம் அரசாட்சியை குறித்ததான காரியங்கள் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டது. அது வந்து 4-5 வசனத்தை நம்ம நல்லா பார்க்க முடியும். மூணாவது மேசியாவின் பிறப்பும் அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு 7-8 சுருக்கமாக தான் இதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ சுருக்கமாக தான் சில காரியங்கள், ஸோ தெளிவாக இல்லாமல் சில காரியங்கள் மேசியாவை பற்றி சில காரியங்கள் அவர் என்ன செய்ய போகிறார், அவர் மேசியாவை மறந்து போனாங்க, ஸோ உபத்திரவம் எப்படி இருக்கும், ஸோ அது இல்லாமல் தேவன் எப்படி செயல்படுகிறார், ஸோ அவர் எப்படி துணை நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 காரியங்கள் தான் இந்த பொருளாதாரத்தில் பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் இது வந்து தாவீதினுடைய ராஜ்யத்துக்கு, ஸோ கிங்டம் ஆஃப் டேவிட், ஸோ தாவீது ராஜாவுடைய அந்த ராஜ்யத்தை மேசியாவுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுறாங்க. பழைய ஏற்பாடு நமக்கு நல்லா தெரியணும். என்னென்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் எப்படின்னு சொல்லி, பழைய ஏற்பாடு நிழல்களாக சொல்லப்பட்டதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நிஜங்களாக உள்ளன. எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னேன்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. ஸோ பழைய ஏற்பாட்டை நிழலோட்டமாக அல்லது மறைமுகமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நிஜங்களாக செயல்படுகிறது. புதிய ஏற்பாடு நிஜங்களாக. ஸோ பழைய ஏற்பாட்டு திருக்கதரிசி, ஸோ பழைய ஏற்பாட்டில் தான் இந்த காரியங்கள் நடந்திருக்கு. ஸோ தாவீது ராஜாவுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டதான காரியம் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமான ஒரு காரியமாக ஒப்பிடுது. ஸோ அந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம் சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கும், ஸோ அந்த ராஜ்யத்துக்கு ஆரம்பத்தில் பிரச்சனை. ஸோ ஆரம்பத்தில் வந்து சத்துருக்களால் நிறைய போராட்டங்கள் தாவீது ராஜா பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தேவன் துணை நின்று எப்படி ராஜ்யத்தில் ஜெயம் கொள்கிறார். ஸோ தாவீது ராஜாவின் அந்த ராஜ்யம் வந்து எப்படி நிலைநிறுத்தப்பட்டதோ அதே போல் மேசியாவின் ராஜ்யம் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தான் உதாரணம். ஸோ அதுக்கு ஒப்பிட்டு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படி சொல்கிற சில காரியங்களுக்கு இந்த காரியத்தை நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய வசனங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த 3 வசனத்தில் ஜனங்கள் விரோதமாக எழும்புகிறார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. ஸோ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக எவ்வளோ எழும்பினாலுமே கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அழகாக இருக்கும். அந்த வசனம் சங்கீதத்தில் வாசித்தாலும் கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார், தேவன் அவர்களை இகழுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சூழ்நிலை எவ்வளோ பெருசாக எழும்பினாலுமே அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த சூழ்நிலை ஜெயமாக மாற்றுகிறது. ஏன்னா நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற நான் என்னுடைய அப்படி சொல்லுவது அந்த கீழே வசனம் பாருங்கள், நான் என்னுடைய தாசனை சியோன் மீதில் அபிஷேகம் பண்ணி சொல்லுவோம். நம்ம கர்த்தர் அபிஷேகம் பண்ணி சொல்லுவோம். நான் என்னுடைய அப்படின்னு சொல்லி வரும்போதே அவர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் சொல்ல வர்றாரு பாருங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அமேன். நம்ம ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லவன். ஸோ நம்ம பயப்படவே வேணாம். நான் அப்படின்னு சொல்கிறார். நான் அப்படின்னா நம்மை நடத்துகிறது யார்? ஏன்னா ஒரு மனுஷன் சொல்லலை இந்த வார்த்தையை. ஒரு மனுஷன் வந்து நம்மளை பார்த்து சொல்ல, அண்ட சராசரி படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொல்லி. அவர் நான் சொல்லும்போதே அவருடைய மகத்துவம், அவர் எவ்வளோ சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லி தெரியப்படுது. ஸோ அந்த தேவன் என்னப்பா நமக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை, உங்கள் போராட்டங்கள், உங்கள் வியாதிகள் அல்லது உங்களுடைய கடன் தொல்லை அல்லது உங்கள் பிஸ்னஸில், ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சந்திச்சினாலுமே சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்மை நடத்துகிறார் என்பதில் அதில் உறுதியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கணும். ஆமென். ஸோ தேவனுக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாக இருக்கிற வியாதி, நமக்கு விரோதமாக இருக்கிற பயங்கள், இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து அவர் எல்லாவற்றையும் மாற்றி போட கர்த்தர் வல்லவராக இருக்க. ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி நிலைநிறுத்தப்பட்டதோ அதே போல் ஸோ கிறிஸ்துவின் ராஜ்யம் சொல்லும்போது அந்த ராஜ்யத்தில் ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. அந்த ராஜ்யத்தில்
தெய்வீக நன்மைகள் உண்டு. அதே போல் இன்றைக்கு அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாகத்தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஸோ கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலைநிறுத்தப்படும். உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலுமே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இணைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நம்ம இணைத்த தேவன் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அதில் வைத்திருக்கிறார். நம் செய்வது ஒன்றே ஒன்று தான், நம்ம தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கும். நாமே ஸோ ஒரு இடத்துல நமக்கு தெரியும், ஸோ வேதாமத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். இருக்கிறவராகனா அவர் காலத்தால் மாற்றப்படாத தேவன், எல்லா காலத்திலுமே அவர் இருக்கிறார். ஆபிரகாம் காலம் துவக்கி, ஸோ ஆதாம் ஏவாள் அந்த காலம் துவக்கி இந்த நாள் வரைக்கும் இயேசு உலகத்தில் வந்து மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 2025 வருடம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ காலங்கள் இருந்துச்சு. இவ்வளோ காலங்கள் ஆனாலும், இவ்வளோ மனிதர்களை இயேசப்பா கர்த்தர் பார்த்துருந்தாலுமே அந்த காலத்தால் மாறாத தேவன் இன்றைக்கி உங்கள் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள், நமக்கு வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கர்த்தர் போதுமானவராக இருந்து அவர் நடத்தின எகிப்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து கானான வாக்கு தத்தமாக கொடுத்தால் அதை சுதந்திரிக்கவும் ஆண்டு உதவி செய்தார். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா விசுவாசிக்காமல் இருந்ததுனால வெளியே எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் நிறைய பேர் சுதந்திரிக்க முடியல. விசுவாசமாக இருந்த யோசுவா காலேப் வந்து சுதந்திரிச்சாங்க. ஸோ அங்கிருந்து புறப்பட்ட நிறைய பேர், அங்கிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்கள் சுதந்திரிக்கலாம், அவங்க பிள்ளைகள் தான் சுதந்திரிச்சாங்க. காரணம், அவங்க அவிசுவாசத்தினால அதை சுதந்திரிக்காமல் போனாங்கன்னு சொல்லிட்டு வேதாகமம் நமக்கு சொல்கிறது. ஸோ இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. விசுவாசம் உறுதியாக நம்பிக்கையில் உறுதியாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஸோ நமக்கு விரோதமாக எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் நகைக்கிறார். அந்த காரியத்தை பார்த்து சிரிக்க, அந்த காரியத்தில் ஜெயத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி அந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. நீங்கள் எந்த காரியத்துக்காக நம்ம இயேசுப்பா நோக்கி பார்த்தாலும் அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஏன்னா அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம இயேசுவை அண்டிக்கணும். நம்ம ஒரு உன்னதமான கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அவர் கைவிட தெரியாத தேவன், கைவிட தெரியாத தேவன். எப்படி கைவிடன்னு அவருக்கு தெரியாது. ஸோ நம்மை நடத்துகிற ஆண்டவர் உண்மையில்லவே நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உண்மையில் எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக நம்புறீங்க? ஸோ அவர் விசுவாசிங்க. ஸோ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது வாக்கு தத்தம் தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். ஸோ அந்த தாமதிக்கிற நேரத்தில் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஸோ தாமதிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போக வேணாம். அந்த விசுவாசத்தை நீங்கள் உறுதியாக இருக்கும்போது ஜெயத்தை விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுமே ப்ளஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாக்குத்தத்தை சொல்லி வேதாமத்தை உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் சரீரத்து மேலே, உங்கள் தலை மேலே கை வச்சு நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தின் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஸோ நீங்கள் விசுவாச வார்த்தைகள் நீங்கள் பேச உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி உங்கள் வார்த்தை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது உங்களை மாத்திரம் கிடையாது, உங்கள் வார்த்தைகளையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறோம். அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. நீங்கள் பேசும்போது நெகட்டிவாக எப்போவுமே நீங்கள் பேசாமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை பேசுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய கருவை செய்வார். அவர் துணை நிற்கிறார். ஆமேன். ஸோ இஸ்ரவேலையும் பரிசுத்தனான கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் இருக்கு. நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே கண்கள் மூடி ஜெபிக்கலாம். ஆமென். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்கள் வார்த்தைகளை பார்க்க உதவி செய்த காசுத்தும் மேசியாவை குறித்த காரியங்கள் இந்த நாளில் நாங்கள் பார்த்த ஆண்டவரே. இந்த 2வது சங்கீதத்தில் அப்பா மேசியா விரோதம் அநேக உபத்திரங்கள் அப்பா ஜனங்கள் விருதாக காரியத்தை சிந்தித்தாலும் கர்த்தர் அவளை பார்த்து நகைப்பார். ஏன்னா இசப்ப எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற நீர் ஆண்டவரை இருக்கிறவராக இருக்கிற என்று சொன்ன கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்கிற கடவுளாக இசப்ப இருந்தது போல எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், சுகத்தை பேசுகிறோம், விடுதலை பேசுகிறோம், கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் பேசுகிறோம். அப்பா நீர் ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்தை இன்னும் நாட கிருபை செய்யுங்க. உண்மை அண்டிக் கொள்கிற பிள்ளைகள் யாவரும் பாக்கியவாங்க சில வசனம் சொல்கிறபடி அப்பா நாங்கள் பாக்கியவாங்களாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் விடுதலை பெற்றவளாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் சுகமுள்ளவளாக இருக்கிறதுக்காக நன்றி. அப்போ நீர் இந்த நாளை அப்போ ஆஸ்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் இசப்பா தாழ்த்தி விரும்பி நீர் எங்களை ஆசிர்வதி ப்ளஸ் பண்ணுங்கள். அப்படி நாமத்தினால சுகம் எங்களுக்குள்ள தங்கியிருக்கட்டும். உங்கள் நாமத்தில் விடுதலை தங்கியிருக்கட்டும். உங்கள் நாமத்தில் எங்களை வேண்டிய சகல ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். தொடர்ந்து விசேஷமாக இந்த தினமும் இயேசுவோடு இந்த அதிகாலை மார்னிங் டிவோஷனலுக்காக நீங்கள் ஜெபிக்க ஜெபங்களை தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து நடத்தும். தடையில்லாமல் எல்லா நாளுமே நம்ம ஜெபம் செய்யணும். அது மட்டும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளுமே தெய்வ சமூகத்தில் காலையில் எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளாக நிச்சயம் இருக்கும். தேவனை நம்பி அவர் அண்டிக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவராக. God bless you.